சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் எப்பயும் போல் கிறிஷோட பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா, மீனா இன்றைக்கும் நீ கண்டிப்பாக வெளியில் போயாகணுமா அப்படின்னு கேட்க, இல்லத்த கிறிஷ் ரொம்பவே ஆசைப்படுறான் அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு, அதனால தான் கூட்டிகிட்டு போகலாமே நினச்சேன்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் இப்படி அவங்க தான் முக்கியம்னு வெளியில் போயிட்டு இருந்தா வீட்டு வேலையை யார் பார்க்குறது? அது மட்டும் இல்லை, 2-3 நாளாக நீ பூ கொடுக்க கூட போகலை. பேசாம உங்க வேலையை பாருங்க முத்து. எத்தனை நாள் தான் இந்த கிறிஷோட பாட்டியை பார்க்கணுன்னு அவங்களே கவனிச்சிட்டு இருப்பீங்க? நீ தானே அந்த ஹாஸ்பிட்டலுக்காக செலவெல்லாம் செஞ்சிட்ருக்க. சொல்கிறேனேன்னு 2 பேரும் தப்பாக நினைக்காதீங்க. அந்த கிறிஷோட அம்மா வெளியூரில் பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கிறதா அந்த கிறிஷோட பாட்டி சொன்னாங்கல்ல. அப்போ நீங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லி வர வைக்க வேண்டியதானே? இதுதான் உங்களுக்கு வேலையா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா என்ன? நீங்கள் அங்கே போனீங்கன்னா இருக்கிற தேவையில்லாத வீண் செலவை தான் செஞ்சுட்டு வருவீங்க. ரோகிணி, இப்போ நீ எங்கே கிளம்புறேன்னு கேட்க, எப்பயும் போல் பார்லருக்கு தான் கிளம்புறேன் ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீ அந்த கிறிஷை கூட்டிகிட்டு கிறிஷோட பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போ. இன்னையிலேருந்து இந்த பையன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவங்கள அப்படியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் திரும்பி வா. முத்துவும் மீனாவும் போனா அப்புறம் அவங்க பாசமாக பேசின உடனே எல்லாம் சரியாயிருச்சுன்னு இங்கே திரும்பி அவங்க அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. இவங்க நம்ம சொந்தக்காரங்களும் இல்லை, தெரிஞ்சவங்களும் இல்லை. ஏற்கனவே வீட்டில் நடந்த அந்த சின்ன ஃபங்க்ஷன்லேயே வந்து முத்து மீனாவை அவமானப்படுத்திட்டு போனவங்க தானே. அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்றைக்கும் வரக்கூடாது. அதனால் நீ தான் சரியான ஆள். இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும்தான் வரணும். புரியுதுல்ல? முத்து மீனா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் கிறிஷோட பாட்டியை கவனிச்சிக்க யாருமே இல்லைன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இது என்னுடைய வீடு. தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத முத்து, இன்னைக்கு ரோகிணி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்துட்டு முத்துவும், அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, ரோகிணியே போயிட்டு வரட்டும். உனக்கு பூ கொடுக்குற வேலை இருந்தால் நீ கிளம்பு மீனா. நாம் சொல்லி அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. கிறிஷ், இன்றைக்கி உன் பாட்டி வீட்டுக்கு போனாங்கன்னா நீ உன் பாட்டியை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அது மட்டும் இல்லை, பார்லலம்மா, இந்த கிறிஷோட பாட்டி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்? எங்கே நாங்கள் சேர்த்துருக்கோன்னு பெருசாக யார்கிட்டையும் சொல்லலை. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தானே சொன்னோம். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இந்த கிறிஷ் தான் இருக்கான்ல, நான் பார்த்துக்கிறேன் முத்து. உங்களுக்கு தான் மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசாதீங்க. நீங்கள் சவாரிக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. இனி கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தால் நமக்கும் பிரச்சனை. விஜயாத்தையும் தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா கிட்ட பேசி எப்படியாவது அம்மாவையும் கிறிஷையும் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறணும். அதுதான் சரி. இனி கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. எப்படியோ நானே என் அம்மாவை யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னு நினச்சேன். இப்போ விஜயாத்தையே கிறிஷை என்னை கூட்டிகிட்டு போக சொன்னதுனால ரொம்ப சந்தோஷம். இனி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அம்மாவை பார்த்தாலும் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் உன் பாட்டியை பார்க்கறதுக்காக போகலாமான்னு கேட்க, போகலாமே, நீங்கள் தான் என் கூட வரப்போகிறீங்களா அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேட்கும்போது, ஆமாம் கிறிஷ், இன்னைக்கு நான் தான் உங்கள் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, கிறிஷுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாத்த, முத்துமாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப, உடனே விஜயாவும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த அம்மா என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த முத்து சேர்த்தானோ அன்னையிலேருந்து இந்த பையன் நம்ம வீட்டிலையே தான் இருந்தான். இனி அவங்க பேரனை அவங்களே பார்த்துக்கிட்டோம். மீனா, முத்து, உங்களுக்குன்னு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு இப்படி எதையாவது செஞ்சிட்ருக்காதீங்க. கொஞ்சமாவது சம்பாதிக்கிற வழியை பாரு மீனா. இந்த முத்துவும் சரியாக சவாரிக்கே போகிறதில்ல. நீயாவது சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் தான், ஆனால் நம்ம வேலையவும் கொஞ்சம் பார்க்கணும்ல. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி, போய் வீட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும், என்னங்க கிறிஷோட பாட்டியை பார்க்கலாம், அவங்கள எப்படியாவது அவங்க வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்ல, அதான் பார்லர்லம்மா போயிருக்காங்கல்ல, ஆனால் அவங்க என்ன உதவி செய்ய போகிறாங்களோ தெரியல. சரி, நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கார் செட்டுக்கு முத்து கிளம்பி போகிறாரு. உடனே மனோஜும், என்னம்மா நீங்கள் ரோகிணி எதுக்குமா அந்த கிறிஷை கூட்டிகிட்டு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? மீனா முத்து தானம்மா பெரிய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன், கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துக்க விடாமல் ஏமா ரோகிணி பார்லருக்கு போகாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை மனோஜ், அந்த பையன் நம்ம வீட்டிலேயே தங்கியிருக்குது எனக்கு பிடிக்கல. முத்து மீனா அந்த அம்மா ரொம்ப பாவம்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ரோகிணி சரியாக பேசி அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவா.
ரோகிணியை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் நீ உன் வேலையை பார்த்துட்டு அங்கே பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக உன்னுடைய கடைக்கு கிளம்பு, புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயாவும் வா பார்வதி அப்படின்னு சொல்ல, நீ தான் என் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு இங்கே இருக்கியே, இனி டான்ஸ் கிளாஸை நடத்த மாட்ட போல அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குற பார்வதி, அதெல்லாம் நினச்சாலே இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையும் அங்கே வந்து பார்வதி எப்போ வந்த அப்படின்னு கேட்க, இப்போ தானே வந்தேன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்ல, ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாம், விஜயா அங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துறது வேண்டான்னு முன்னாடியே நாங்கள் எல்லாரும் சொன்னோம். அதை விஜயா கொஞ்சம் கூட கேட்கல. நீங்கள் 2 பேரும் ஏதோ ஏற்பாடு செஞ்சீங்க. இப்போ அந்த டான்ஸ் கிளாஸால் விஜயாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஏன் விஜயா வீட்டுக்கு யாராவது தேண்டி வந்தாங்களா அப்படின்னு கேட்க, என்ன இப்படி கேட்டுட்ட பார்வதி, நிறைய பேர் வந்தாங்க. அதுவும் அந்த ரதியை கூட்டிகிட்டு வந்தாங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு. ரதியோட அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பெரிய பிரச்சனையவே செஞ்சுட்டாங்க. ஏதோ என் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பேச்சு பேசுனாங்க. நல்ல வேலை மீனாவும் முத்துவும் இருந்ததுனால யாரும் என்ன எதுவும் தப்பாக பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் முத்து எனக்கு சப்போர்ட் பண்ணான். இன்னொரு பக்கம் இங்கே மீனாவும் என் மாமியார் எந்த தப்பும் செய்யலை, தப்பு செஞ்சதை உங்கள் வீட்டு பொண்ணு தான்னு அவங்க பக்கம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி எனக்கு அவங்க 2 பேரும் உதவி செய்யலைன்னா இங்கேருந்து யாரும் கிளம்பியிருக்கவே மாட்டாங்க. வந்த எல்லாரும் அப்படி என்ன பேசுனாங்க, ரொம்ப அவமானப்படுத்துனாங்க தெரியுமா. இனி நீ எப்படி டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி தேவையில்லாமல் திட்டாங்க. என்ன முத்து தான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த தீபன் வீட்டில் பேசி எப்படியாவது கல்யாண ஏற்பாடுலாம் செய்யலாம், நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க, என் அம்மா நடத்திட்டு இருந்த அந்த டான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிய வந்ததால் ஒரே காரணத்தால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு பேசி எப்படியோ அனுப்பிட்டான். ஆனால் இதனால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. என்ன இங்கேருந்து எங்கேயும் பெருசாக வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு முத்துவும் சொல்லியிருக்கான். நானும் அதனால தான் உன் வீட்டு பக்கம் இப்போதைக்கு வர வேண்டான்னு வீட்டிலையே இருந்துட்டேன். ஆனால் நீ என்னை பார்க்க வந்தது சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல, உடனே பார்வதி நல்ல வேலை உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தாங்க, இங்கே தானே டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துனாங்கன்னு. என்ன தேடி வந்திருந்தா எனக்கு உதவி செய்ய மீனா முத்து இல்லையே, உனக்கு நல்ல மருமகளும் நல்ல மகனும் இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி எந்த வாய்ப்பும் இல்லைல்ல. எப்படியோ முத்து மீனா இருக்க போய் நீ அவமானப்பட்டு நிற்காம உனக்காக அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்கல்ல, இப்போ இதுலேருந்து உனக்கு தெரிய வேண்டாமா, முத்துவும் மீனாவும் உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. முதல்ல முத்து மீனா கிட்ட நீ நல்லபடியாக பேசணும். அவங்க மட்டும் இல்லைன்னு வையி உன்னை போலீஸில் மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருப்பாங்க அந்த ரதி வீட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதுக்கு நான் இந்த பெரிய தப்பு செய்யலையே, தேவையில்லாமல் அந்த ரதியும் தீபனும் தானே நமக்கு தெரியாமல் தப்பு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தில் என்னை மாட்டி விட்டுட்டாங்க, இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது பார்வதின்னு சொல்ல, இல்லை விஜயா, ஏற்கனவே மீனா ஒரு தடவை இந்த ரதியும் தீபனும் தனியாக நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கவே நல்லா இல்லைன்னு அவங்க செஞ்சதெல்லாம் உன்கிட்ட வந்து சொன்னப்ப மீனா சொன்னதை நீ நம்பலை, ரதி தீபன் சொன்னதை தான் நம்புன. அவங்க அப்போவே நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன் இப்போ கூட இந்த சீதா கல்யாணத்தை பற்றி இங்கே முத்து பேசிட்டு போனான்ல, அப்போ கூட இப்படி தேவையில்லாமல் ரூமெல்லாம் திறந்து வைக்காதீங்க, அந்த ரதி தீபன் மேலே நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். நான் கூட உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன சொன்ன, முத்து பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராது, டான்ஸ் கிளாஸ்க்கு வர பசங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, மற்ற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு. இப்போ உனக்கு உதவி செஞ்சது முத்து தானே, மற்ற யாரும் இல்லையே, யாரை நம்பினியும் அந்த ரதி வந்து உன்னை நல்லா ஏமாத்திட்டால அப்படின்னு சொல்ல, ஆமாம், அந்த சமயம் நீ சொன்னதையும் முத்து மீனா சொன்னதையும் கேட்டிருக்கணும், கேட்கலல்ல, அதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் தீபனை பார்த்தேன், அவனெல்லாம் சும்மா விடவே மாட்டேன், பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என் முன்னாடி கூட நிற்க அவனுக்கு தகுதி இல்லைன்னு அவனே கிளம்பி போயிட்டான் பார்த்தியா. இதில் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த முத்து வேற கல்யாணம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கான், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே பார்வதி பேச, உடனே பார்வதி சொல்கிறாங்க, உன் பசங்க எல்லாரும் உனக்கு துணையாக இருக்காங்க, உன் 3 மருமகளும் உனக்கு எப்போ பார்த்தாலும் உதவி செய்ய இருக்காங்க, அதுலேயும் மீனா உனக்கு ஒரு பிரச்சனைனா எதை பற்றியும் யோசிக்காமல் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா. எனக்கு அப்படி ஒரு குடும்பம் இல்லை, அப்படி ஒரு சரியான மருமக மகன் எதுவுமே அமையலை. ஆனால் நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்க விஜயா. ஆனால் என்ன, மற்றவங்களோட அருமை பெருமை உனக்கு புரிய மாட்டேங்குது. சீக்கிரமாக மீனாவை உன் மருமகளாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டில் நல்ல ஒரு மாமியாராக இரு, அப்போ தான் உனக்கு நிம்மதின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் சரியாக சொன்னேன் பார்வதி, உனக்கு கூட முத்து மீனாவை பற்றி நல்லா தெரியுது, நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. கூடவே இருக்க விஜயா தான் முத்துவையும் மீனாவையும் கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. இப்போ கூட வீட்டுக்கு அந்த கிறிஷ் வந்ததை கூட இந்த விஜயாவுக்கு பிடிக்கல. மீனா முத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி விஜயாவுக்கும் உதவி செய்கிறது இந்த விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும்
விஜயா தான் திருந்தணும். முத்து மீனாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சரி உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் பாருங்கள், நான் பார்வதி கூட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நீ வா பார்வதி. அந்த முத்து மீனாவை பற்றி பேசினா போதும் உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிருவார் என் வீட்டுக்காரர், நீ வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோகிணி, அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, பரவாயில்ல ரோகிணி, எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க, ஆனால் எனக்கு என்ன வேணாலும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. கிறிஷை பார்த்துக்க யாராவது வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் இருக்கேன்லம்மா அப்படின்னு சொல்ல, நீ உன் வாழ்க்கையவே பார்த்துக்க முடியாமல் உன் மாமியாரையும் அந்த மனோஜையும் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க, ஏமாந்து போய் நிற்கிற, இதில் உன் பையனை எப்படி கவனிப்பேன்னு கேட்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ கிறிஷை முத்து மீனா கிட்ட கொடுத்துடலாமான்னு கேட்கும்போது, நீ சொல்கிறது நல்ல ஒரு யோசனை. ஏன்னா உன்னை விட முத்து மீனா கிறிஷ் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஒரு அம்மாவாக இருந்து நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் மீனா பொறுப்பாக பார்த்துக்கிறா. ஒரு அப்பாவாக இருந்து இங்கே மனோஜ் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முத்து பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. அப்போ உனக்கு உரிமை இருந்தும் நீ ஒரு நல்ல அம்மா இல்லைன்னு தானே அர்த்தம். பேசாமல் உண்மையை மற்றவங்கக்கிட்ட சொல்லலைனாலும் முத்து மீனா கிட்டேயும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வாங்க. உன் மாமியார் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் முத்து பார்த்துப்பாரு. ஆனால் நீ உண்மையை மறைச்சி மறுபடியும் அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தனா பிரச்சனையை உன்னால் சமாளிக்கவே முடியாது. அப்புறம் நீ சொன்ன மாதிரி என் வீட்டு வாசலில் தான் நிற்கணும். ஏன்னா உன் மாமியார் அப்படிப்பட்டவங்க, புரிஞ்சுக்கன்னு சொல்ல, அம்மா முத்து மீனாவை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை. உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்ட முத்து அப்படியே கிளம்பி அவன் வேலையை பார்த்துருக்க வேண்டியதானே. தேவையில்லாமல் கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது, உங்களை கவனிக்கிறதுன்னு அந்த முத்துவும் மீனாவும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட அவமானப்பட்டு நிற்கிறேன். என் பையனை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் இதை பற்றி பேச வேண்டாம். உனக்கு நல்ல குணமாயிருச்சுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முத்து மீனா உன்னை பார்க்க வரமாட்டாங்கம்மா. முத்து மீனா 2-3 நாளாக வேலைக்கு போகல, உன்னை தான் கவனிச்சிக்கிறாங்கன்னு விஜயாத்தை அந்த பேச்சு பேசிட்டாங்க. அதான் என்னை அனுப்பி விட்டாங்க. இனி கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீயே பார்த்து பேசி அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்துரு அப்படின்னு என் மாமியார் கிறிஷை எவ்வளோ ஏளனமாக பேசினாங்க தெரியுமா. இப்போ கிறிஷ் என் பையனை சொன்னால் என்னையும் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. இதெல்லாம் நடக்கணும் நீ எதிர்பார்க்குறியா? சரியான நேரம் வரும்போது மனோஜை நான் தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்போ நான் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மையை சொல்லிடுவேன். மனோஜோட மனசை மாற்றினா மட்டும் போதும். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த முத்து மீனாவோட உதவி எனக்கு வேண்டவே வேண்டாம். புரியுதுல? நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன், நீ தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத அப்படின்னு கிறிஷ் பாட்டி கூட இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு டாக்டரை பார்க்க ரோகிணி போகிறாங்க. டாக்டர்கிட்ட பேசிட்டு டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே பணத்தையும் கட்டிட்டு இங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரோகிணி கூட்டிகிட்டு வராங்க. அம்மா இருமா, ஒரு கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கார்லேயே உன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ரோகிணி காரை வர வச்சதால, அம்மா சீக்கிரமாக வாமா, அந்த முத்துவும் மீனா வந்துடக்கூடாது, இல்லை தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துடக்கூடாதுமா, நான் உங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது பெருசாக யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அந்த காரில் தன்னுடைய அம்மா கிருஷ்ணன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்க, வெளியில் நில்லுங்கம்மா அப்படின்னு ஆரத்தியெல்லாம் எடுத்து நல்லபடியாக அவங்க அம்மாவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகிணி. அங்கே காரில் அந்த காரோட டிரைவர் ரோகிணியவும் அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டே இருக்க, உடனே இங்கே ரோகிணியும் பணம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இது முத்து வீட்டில் உள்ள மனோஜோட ஒய்ஃப் ரோகிணியாச்சே. ஏற்கனவே முத்து சொல்லியிருக்காரு இந்த ரோகிணி நிறையா போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு. இவங்க வரும்போதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்த எல்லாத்தையும் கேட்டேன். இவங்க என்னவோ இந்த ரோகிணியோட அம்மாவாக இருப்பாங்களோ. அந்த கிறிஷை பார்த்து கிறிஷும் ரோகிணியை அம்மா தானே கூப்பிட்டுட்டு வந்தான். நாங்கள் எல்லாரும் ஒரே கார் செட்டில் தான் இருக்கோம். முத்துவோட குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நானும் முத்துவோட ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் யாருன்னு இந்த ரோகிணிக்கு தெரியாததுனால அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க பையன்கிட்டேயும் நல்லாவே பேசிட்டு வந்தாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த காரில் கூட ஏறி இருக்க மாட்டாங்க. முத்து வீட்டில் பெரிய பிரச்சனையே வரும் போலையே. அப்போ ரோகிணிக்கு அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லைன்னு முத்து சொன்னது எல்லாமே பொய் தானா? இந்த ரோகிணி அப்போ குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த கார் டிரைவருக்கு உண்மை தெரிய வர, இதை முத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்த எல்லாத்தையும் ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் வேற அந்த காரோட டிரைவர் எடுத்து வச்சிருக்காரு. அம்மா இனி முத்து ஃபோன் பண்ணாலோ அந்த மீனா ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச வேண்டாம். நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறது முத்து மீனாக்கு தெரியக்கூடாது. கிறிஷ்
அம்மா சொல்கிறத நீ கேட்பல்ல. இனி அந்த முத்து மீனான்னு யார் வந்து பேசினாலும் நான் எங்கள் வீட்டில் நீ தங்கியிருந்த இதெல்லாம் நீ வந்து மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அவங்க உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது. புரியுதுல்ல? அப்போ தான் அம்மா எப்பயுமே உன்னை பார்க்க வருவேன். இல்லை உன்னையும் பாட்டியவும் பார்க்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷும் வேண்டாம்மா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன். அதனால தானம்மா உங்கள் வீட்டில் தங்கியிருந்தப்ப கூட உங்களை ரோகிணி ஆண்டின்னு கூப்பிட்டேன். நான் அம்மானு யார் முன்னாடியும் கூப்பிடலல்ல. ஆசையாக தான் இருந்தது உங்ககிட்ட பேசணும், உங்கள் ரூமில் வந்து நானும் தங்கி இருக்கணும்னு. ஆனால் நீங்கள் தான் என்னை யோசிக்காமல் வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல. ஆனாலும் முத்து மாமாவும் மீனாத்தையும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சீக்கிரமாகவே உண்மையை சொல்லி உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா. நான் தான் உங்கள் பையனை எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கம்மா. அப்போ தானே நான் உங்கள் கூடயே இருக்க முடியும் அப்படின்னு கிறிஷ் பேசின எல்லா ஆதாரமும் அந்த கார் டிரைவர்கிட்ட இருக்குது. உடனே அந்த காரோட டிரைவர் செட்டுக்கு கிளம்பி போயிட்டு இங்கே செல்வத்துக்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் முத்து எங்கன்னு கேட்க, முத்து இப்போ தான்ப்பா கிளம்பி போனா சவாரிக்கு. ஆமாம் என்ன வந்த உடனே முத்தை கேட்குற அப்படின்னு சொல்ல, அது ஏன் செல்வம், அந்த முத்தோட வீட்டில் மனோஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ரோகிணின்னு சொல்லி அவங்களால நிறைய பிரச்சனை வருது. அந்த ரோகிணி போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அந்த பார்லர் மாவை பற்றி முத்து எப்பயுமே நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருப்பானே. இன்னைக்கு அவங்கள தான் கூட்டிகிட்டு போக நான் சவாரிக்கு போயிருந்தேன். போகும்போது தான் தெரிய வந்தது அந்த ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல, உடனே செல்வமும் என்ன சொல்கிற நீ, அந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துற ஆளு தான். ஆனால் உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சுது? அவங்க தான் ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவங்க மாமான்னு யாரும் மலேசியாவில் இல்லை, சொன்னது எல்லாமே பொய்ன்னு முத்துவும் மீனாவும் அதான் அந்த கல்யாணத்தில் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களே. இப்போ நீ அவங்கள சவாரிக்கு கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு கேட்க, அவங்கள மட்டும் இல்லை அந்த ரோகிணியோட அம்மா ரோகிணியோட பையனை 3 பேரையும் தான் அவங்க வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது ரோகிணி யாருன்னு. அதை முத்துக்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, ஏப்பா நீ என்ன கேட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதை அப்படியே நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. ரோகிணி பொய் சொல்லி அதையும் பொய்ன்னு சொல்லி ஏமாத்திருமே அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட போட்டு காமிக்க, செல்வம் அங்கே மீனா, இங்கே வந்து ரோகிணியோட அம்மா, இங்கே கிறிஸ்டின் எல்லாரும் பேசினதை கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்க, இங்கே உடனே செல்வமும் என்னப்பா அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணமாகி இந்த கிறிஸ் தான் அப்போ ரோகிணியோட பையனா, என்னவோ அம்மா இல்லை சொந்தக்காரங்க இல்லைன்னு என்னென்னவோ சொன்னதா முத்து சொல்வானே, எல்லாமே பொய்யாப்பா. முதல்ல இதை முத்துக்கிட்ட காமிக்கணும்னு சொல்ல, செல்வம் இந்த ஆதாரத்தை நீ வச்சுக்க, எனக்கு சவாரிக்கு வேற ஃபோன் வந்துட்டுருக்கு. நான் இங்கே இருந்தேன்னா அப்புறம் குடும்பத்தை கவனிக்க முடியாது. நான் முத்து வந்த உடனே இந்த ஆதாரத்தை முத்துக்கிட்ட கொடுத்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லு. ரோகிணியை நம்பவே வேண்டான்னு சொல்லுப்பா. இந்த ஆதாரம் ஒன்றே போதும், ரோகிணி எவ்வளோ பெரிய பொய்யை வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு இங்கே ஆதாரத்தை செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க உண்மை தெரிஞ்ச அந்த கார் டிரைவரும் கிளம்பி போகிறாரு தன்னுடைய வேலைக்காக. செல்வம் நினைக்கிறாரு, நான் போயிருந்தா கூட ரோகிணி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க. ஏன்னா நான் முத்துவோட ஃப்ரெண்டுன்னு அந்த ரோகிணிக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கார் டிரைவர் யாருன்னு தெரியலன்னு உடனே எப்பயும் போல் தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் பையன்கிட்டையும் முத்து மீனாவை பற்றிலாம் பேசியிருக்காங்களே, இவ்வளோவா வந்து பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க, இன்னைக்கு முத்து வரட்டும் அப்படின்னு ஆதாரத்தோட காத்துட்ருக்காரு செல்வம். இங்கே முத்து சவாரி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா, என்ன செல்வம் நீ மட்டும்தான் இருக்க, செட்டில் நம்ம பசங்க யாருமே இல்லை. ஆமாம் மீனா வந்தாளா, இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். ஏன்னா அங்கே கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, இத்தனை நாள் நானும் மீனாவும் தான் அங்கே போய் நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டோம். இன்றைக்கி அந்த பார்லர் அம்மாவை அனுப்பிட்டாங்க எங்கள் அம்மா. அதனால் பூ கொடுத்துட்டு வந்து எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் நிறைய வேலை இருந்தால் சொல்லுங்கள், செட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னால். மீனா வந்தாளா செல்வம் அப்படின்னு கேட்க, மீனா சிஸ்டர் இன்னும் வரல. முத்து அந்த ரோகிணி தான் இன்றைக்கி அந்த கிறிஷோட பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களான்னு கேட்க, ஆமாம் அவங்களுக்கு நல்லா குணமாயிடுச்சு, வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு கிறிஷ் அந்த வீட்டு பக்கமே கூட்டிகிட்டு வராதன்னு ரோகிணிக்கிட்ட எங்கள் அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அதனால் நான் போகல, ரோகிணி தான் போயிருக்காங்க. ஏன் நீ ஏன் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, அது மட்டும் இல்லைப்பா, உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த ரோகிணியை பற்றி சரியாக தெரியவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ரோகிணிக்கு அம்மா இல்லை சொந்தக்காரங்க இல்லைன்னு நீ சொல்லியிருக்கலன்னு கேட்க, ஆமாம் பாடலமாக அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே செல்வம் சொல்கிறாரு, நீ சந்தேகமே பட வேண்டாம் முத்து, அதுதான் உண்மை. அந்த ரோகிணிக்குன்னு ஒரு குடும்பமே இருக்காங்கன்னு சொல்ல, என்னப்பா பேசுகிற, உனக்கு எப்படி தெரியும் செல்வம்னு கேட்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க கிறிஷோட பாட்டி வேற யாரும் இல்லை, அந்த ரோகிணியோட அம்மா தான்.
கிறிஷும் வேற யாரும் இல்லைப்பா, உங்கள் அண்ணன் அதை மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்க பார்லர் அம்மாவோட பையன்தான். இன்னைக்கு தான் நம்ம செட்டில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு சவாரிக்கு போனப்ப ரோகிணி தான் அந்த காரை வர வச்சுருக்காங்க. ரோகிணியை பற்றி கார் டிரைவர் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆனால் ரோகிணிக்கு அவன் யாருன்னு தெரியாததுனால காரில் போகும்போதே உன்னை பற்றியும் மீனா கிட்ட பற்றியும் பேசி இனி மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு இங்கே வந்து கிறிஷ்கிட்டையும் கிறிஷ் பாட்டிக்கிட்டேயும் சொன்னது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டியை ரோகிணி அம்மானை கூப்பிட இங்கே கிறிஷ் ரோகிணியை அம்மானை கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்க, அதான் நான் சொன்னேன்ல, நம்ம கார் செட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு தான்ப்பா கார் டிரைவராக அங்கே போயிருக்கான். அவனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு ஆதாரத்தோட வந்து நின்னான். என்கிட்ட தான் ஆதாரத்தை கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு இங்கே சவாரி வந்துச்சுன்னு கிளம்பி போயிருக்கான். அது என்ன ஆதாரம் அப்படின்னு முத்து கேட்க, உடனே அந்த ஃபோனில் இருந்த ஆதாரத்தை முத்துக்கிட்ட காமிக்கும்போது ரோகிணி பேசுனது, கிறிஷ் பேசுனது, அவங்க அம்மா பேசுனது, அவங்க எங்கே போய் இறங்குனாங்க, அந்த கிறிஷோட பாட்டியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா ஆதாரமும் அதில் தெளிவாக இருக்க, இங்கே செல்வம் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு ஆதாரத்தெல்லாம் பார்த்த முத்து பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. என்ன செல்வம் இது? அப்போ கிறிஷ் வந்து ரோகிணியோட பையன் தானா? இந்த உண்மையை மறைச்சி கிறிஷ் என் வீட்டுக்கு வந்தப்போ கூட யாரோன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஷ் கூட ரோகிணியை அம்மானு கூப்பிடவே இல்லை, ரோகிணி ஆண்டின்னு தான் கூப்பிட்டு இருந்தான். அப்பப்போ ரோகிணியை பார்க்க கிறிஷ் அவங்க ரூமுக்கு போகும்போது திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனால் கிறிஷ் ரொம்ப பாவம், தான் அம்மா கூட ஒரே வீட்டில் இருந்தும் அவங்கள பார்க்க முடியாமல் பேச முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கான். நல்ல வேலை இன்னைக்கு உண்மை தெரிஞ்சுது. இந்த ரோகிணியும் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி அவங்க அம்மா கிறிஸ்டின் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சும் எங்களை ஏமாத்திருக்காங்க பார்த்தியா? இந்த ஒரே ஆதாரம் போதும் என் அம்மா கிட்டேயும் அந்த மனோஜ் கிட்டேயும் என் அப்பா கிட்டேயும் ரோகிணியை மாட்டி விடுறதுக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏற்கனவே நான் சந்தேகப்பட்ட செல்வம், என்ன செய்ய? நான் உண்மையை சொன்னால் என் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த ஆதாரம் இருக்குல்ல, இது போதாதான் என்ன அந்த ரோகிணி யாருன்ற உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு முத்து கோபமாக பேச, உடனே செல்வம் சொல்கிறாரு, ஆமாப்பா, நானோ நீயோ போயிருந்தா ரோகிணி அவங்க 2 பேரையும் யாரோ மாதிரி எதுவுமே பேசாமல் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு தானே அங்கே டிரைவராக போனதுனால எப்பயும் போல் ரோகிணி காரில் பேசிக்கிட்டே போன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நான் சும்மா விட போகிறதே இல்லை. இந்த உண்மை மூலமாக தெரிஞ்சதை கண்டிப்பாக என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன். அந்த ரோகிணியை நான் வெளுத்து வாங்க தான் போகிறேன் செல்வம். இப்போயாவது இந்த உண்மை தெரிஞ்சது. எப்பயுமே நானும் யோசிச்சிருக்கேன், நானும் மீனாவும் இங்கே கிறிஷ்கிட்ட பேசுகிறத விட இங்கே கிறிஷ் எப்பயுமே ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, ரோகிணி பேசினா கிறிஷ் அவ்வளோ சந்தோஷப்படுவான். நான் கூட என்னன்னு நிறைய முறை இந்த வந்து கிறிஷ்கிட்ட கேட்டேன். அவன் எதுக்குமே பதில் பேசவே இல்லை. இன்னைக்கு பார்லலமாக வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வத்தை கூப்பிட்றாரு. செல்வம், நீயும் வாயேன் அப்படின்னு சொல்ல, ஏன்பா, நான் உன் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாரு, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதே, அதுலேயும் உன் அண்ணன் மனோஜ் தேவையில்லாமல் பேசுவானேன்னு சொல்ல, நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தையும் கூட்டிகிட்டு முத்து வீட்டுக்கு போகிறாரு. இங்கே மீனா முத்துவுக்காக கார் செட்டுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, என்னம்மா மீனா எங்கே கிளம்பிட்ட, அதுவும் சாப்பாடோட அப்படின்னு சொல்ல, என்ன உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா? உனக்கு இதான வேலை, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மற்றவங்கள கூப்பிட்டு வந்து கவனிக்கணும், வேற வேலையே இல்லையா மீனா உனக்குன்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், இல்லத்த, நான் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு இந்த சாப்பாடை கொண்டு போகணும்? என் அம்மா சம்பாதிக்கிறாங்க, என் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, சீதா கல்யாணமாகி அவள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கா. இப்போ இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? எப்பயுமே என் குடும்பத்தை இப்படி தான் ஏளனமாக பேசுவீங்களா? என் அம்மா என்னைக்காவது சாப்பாடு வேணும், உதவி வேணும்னு வந்து நின்றுருக்காங்களா? இல்லையே, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. என் குடும்பத்தை பற்றி பேசலைன்னா உங்களுக்கு இன்றைக்கி தூக்கமே வராதுல்ல. உங்கள் பையன் முத்து கார் செட்டில் இருக்காரு, இவ்வளோ நேரமாகியும் சாப்பிட வரல, அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாமேன்னு எடுத்து வச்சேன், அதுக்குள்ளே என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், மீனா நீ பொறுப்பான மருமக, ஆனால் உன் மாமியார் அப்படி இல்லை, நீ முத்துவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போமா, இந்த விஜயாவை பற்றி தான் தெரியும்ல, இனி இந்த விஜயா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து செல்வம்னு 2 பேருமே வீட்டுக்கு வர, உடனே மீனாவும், உங்களை பார்க்க தாங்க கிளம்பிட்டு இருந்தேன், பாருங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்களா, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ சாப்பாடை முதல்ல எங்கள் 2 பேத்துக்குமே எடுத்து வைன்னு சொல்ல விஜயா பார்க்குறாங்க. உடனே வேண்டாம்ப்பா அப்படின்னு இங்கே வந்து செல்வம் சொல்கிறாரு. உடனே முத்துவும், யாருன்னு சொல்வாங்கன்னு நீ பயந்துட்டுருக்க செல்வம், இது என் அப்பாவோட வீடு, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என் அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்னோடய ஃப்ரெண்டு, நீ சாப்பிடக்கூடாதா என்ன? அது மட்டும் இல்லாமல்
உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் மீனா சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் முத்துவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா, அந்த பார்லர் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க வருவாங்க, அதான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கல்ல, கிறிஷோட பாட்டி கிறிஷ்னு அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு பார்லருக்கு போயிட்டு வருவாங்க. இப்பயே என்ன அந்த ரோகிணியை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவும் செல்வமும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, கடையில இருந்து மனோஜ் வராரு. உடனே விஜயாவும், மனோஜ் என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்க, காஃபி ஏதாவது வேணுமா, மீனாவை காஃபி தர சொல்லட்டா, இல்லை ஜூஸ் வேணுமான்னு கேட்க, இவ்வளோ சீக்கிரம் உன் பையன் வந்திருக்கான் என்னன்னு கேட்காம வந்த உடனே காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமாவா அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கும்போது, உடனே இல்லைம்மா, கடையில் கொஞ்சம் வேலை அதிகம், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன, முத்து கூட இந்த முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு, மீனா முத்து திருந்தவே மாட்டாங்களாமா, இவங்களுக்கு இதே தான் வேலையான்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, உடனே செல்வமும், இதுக்கு தான் முத்து சொன்னேன் உன் வீட்டுக்கு வரலன்னு அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கே நீயும் உன் மனைவியும் வந்தப்ப கூட சரியாக சாப்பிட வைக்கல, அதுக்கும் காரணம் இந்த மனோஜ் தான். நீ எல்லாத்தையும் சாப்பிடு, நான் பேசிக்கிறேன். அந்த மனோஜ் ஏன் அண்ணன் தானே, அவன் குடும்பத்தையே பார்க்க முடியாமல் இருக்கான், இதில் நம்மளை பற்றி பேசல, அந்த மனோஜுக்கு தகுதியே இல்லை செல்வம், நீ சாப்பிடு அப்படின்னு. இங்கே செல்வமும் முத்துவும் சாப்பிட்டதுக்கப்புறமா மனோஜ் சொல்கிறாரு, என்ன, எனக்கு என்ன தகுதி இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நீ தான் ஏன் முன்னாடி நின்று பேச உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு மனோஜ் பேச, உடனே இங்கே பார்லருக்கு போன ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. ஆன்ட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கிறிஷையும் அவங்க பாட்டியவும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டேன், இனி கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்ல, அதானே பார்த்தேன், நான் சொன்னல மனோஜ், ரோகிணி நான் சொன்ன வேலையை சரியாக செய்வா, இதே மீனாவை அனுப்பியிருந்தா அந்த கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அப்புறம் நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் ரோகிணி இந்த விஷயத்தில் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்ல, முத்து சொல்கிறார், ஆமாம் ஆமாம், குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கவங்க தன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் அவங்க வீட்டில் கூட கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்ல, என்ன முத்து பேசுகிறீங்க, நான் எதுக்கு அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடணும், அவங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னதுனால ஒரு காரில் ஏற்றி அனுப்பிட்டேன், அவங்களே தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க, நான் எதுக்கு போகணும், அவங்க என்ன சொந்தக்காரங்களா, அவங்கள நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவங்க வீட்டுக்கெலாம் போவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா, சரிங்க ரோகிணி, இப்போ என் வீட்டுக்காரர் என்ன கேட்டுட்டாருன்னு இவ்வளோ கோவமாக இவ்வளோ பதட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், முத்து நீ சாப்பிட்டுட்டல, சவாரிக்கு கிளம்பு, வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதுன்னு சொல்ல, அப்பா இவ்வளோ நேரம் நான் வீட்டில் இருந்ததுக்கு காரணம் இந்த மனோஜ் பார்லமான்னு எல்லாரும் வரணுன்றதுக்காக தான்ப்பா, செல்வம் அந்த ஆதாரத்தை எடு அப்படின்னு சொல்ல, என்ன ஆதாரம், இந்த முத்துக்கு வேற வேலையே இல்லை, சவாரிக்கு போய் சம்பாதிக்கிறத விட மற்றவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த முத்துக்கு தெரியுது அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, ஆமாம் உன் கூடயே தான் இந்த பார்லலம்மா இருக்காங்க, எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியாமல் தானே கூட வாழ்ந்துட்டுருக்க, நீ எல்லாம் என்னை பற்றி பேசவே பேசாத அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், என்ன முத்து மனோஜை இப்படிலாம் பேசுகிற, மனோஜ் உன் அண்ணன் தானே, அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா, அவன் ஒன்றை மாதிரி இல்லை, நல்லா படிச்சிருக்கான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ அப்படியா சாதாரண கார் டிரைவராக இருக்க, நீ எல்லாம் பேசலாமான்னு கேட்க, கார் டிரைவராக இருக்க போய் தான் இன்றைக்கி எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க, என்ன உண்மையை இந்த முத்து சொல்ல வராரு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்கும்போது அந்த ஆதாரத்தை கையில் வாங்கின முத்து வந்து எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாரு. ரோகிணி காரில் ஏறினதுலேருந்து என்னென்ன பேசினாங்க, அவங்க அம்மா கிட்ட அவங்க பையன்கிட்ட பேசினது, கிறிஷ் வந்து அம்மானு கூப்பிட்டு பேசினதுன்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது, இந்த காருக்கு பணம் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே ஆதாரமாக காமிக்க, உடனே மனோஜும், என்னது இது, இந்த பையன் கிறிஷ் ஒன்று அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான், நீயும் அந்த கிறிஷோட பாட்டியை அம்மானு கூப்பிட்டு மீனா கிட்ட பேசாத, முத்துக்கிட்ட பேசாத, என் வீட்டு பக்கம் வராதன்னு என்னமோ பேசிகிட்டு இருக்க, என்ன அவங்கள யாருன்னே தெரியாது, என் சொந்தக்காரங்களான்னு கேட்ட, இப்போ மீனா கிட்ட சொல்லப்போனால் அவங்க தான் உன் அம்மாவா அப்படின்னு மனோஜ் கேட்க, உடனே அண்ணாமலையும், இதெல்லாம் பார்த்தா இப்படி தான் தெரியுது, இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமும் மனோஜ் உனக்கு சந்தேகம் வருதா ரோகிணி, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து பதில் பேசாமல் ரோகிணி அப்படியே முத்துவையே பார்த்துட்ருக்க, உடனே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா செல்வம், பதில் பேச முடியல அந்த பார்லர் அம்மாவுக்கு, இந்த உண்மைலாம் நம்மளுக்கு தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, எவ்வளோ வேணாலும் ஏமாத்தலாம்னு நினச்சாங்களா, இன்னைக்கு உண்மையெல்லாம் காமிச்ச உடனே என்ன பேசன்னு தெரியாமல் நிற்கிறாங்க இந்த பார்லர் அம்மா. ஏன் இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, என்னவோ அவங்கள வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகல, அவங்க என் சொந்தக்காரங்களா என்ன நான் வச்சு பார்த்துக்கிறதுக்குன்னு, ஆனால் எதுக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க,
உங்கள் அம்மாவையும் பையனையும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு தானே வீடெல்லாம் எடுத்து தங்க வச்சுருக்கீங்க. ஆனால் நல்லா ஏமாத்துறீங்க பார்லலம்மா அப்படின்னு முத்து சொல்லும்போது ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும் என்னங்க இது, இந்த ரோகிணி இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல உடனே செல்வம் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாரு. ஆமாப்பா, அங்கே கார் டிரைவராக போனது எங்கள் ஃப்ரெண்டு தான். எங்கள் கார் செட்டில் தான் அவனும் இருப்பான். ஆனால் ரோகிணியை பற்றி என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்டு தான் கார் டிரைவராக வந்திருக்காருன்னு ரோகிணிக்கு தெரியாதுல்ல. அதனால் ரோகிணி அவங்க விருப்பத்துக்கு என்னென்னவோ பேசிட்டு போக, இதை முத்துக்கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது, ஆதாரம் வேணும்னு அவன் கொடுத்த ஆதாரம் தான் இது. ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆதாரத்தை நான் முத்துக்கிட்ட காமிச்சேன். முத்து பேரதிர்ச்சியோட என்ன செய்யனே தெரியாமல் இருந்தான். முதல்ல இந்த ஆதாரத்தை கொண்டு போய் வீட்டில் காமிக்கணும், அப்போ தான் இந்த பார்லலம்மா யாருன்னு என் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் தெரிய வரும்னு உடனே கிளம்பி வந்தோம். வீட்டில் யாரும் இல்லையா, அதான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மனோஜ் வந்த உடனே உண்மையை சொல்லிட்டோம். ஏன் மனோஜ் அந்த பேச்சு பேசின, நீ இப்போ என்ன சொல்ல போகிற? இந்த ரோகிணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த, நாங்கள் பேசினா கூட ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ உன் பொண்டாட்டி என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு பார்த்தியான்னு இங்கே செல்வம் கேட்டு சிரிக்கிறாரு. உடனே இங்கே முத்துவும் செல்வம் மனோஜ் எப்படி பதில் பேசுவான், ஏன்னா ரோகிணியை நம்பி ஏமாந்துல போயிருக்கான். பார்த்தீங்களா அந்த பார்லலம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு, என்ன ஆதாரத்தை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க, அப்படியே மன்னிச்சு விட்டுற போகிறீங்களா இவங்களன்னு கேட்க விஜயா இருந்த கோவத்தில் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இவளை அப்படியே விடுறதாவது, மனோஜ் கூட ஏற்கனவே ரோகிணி ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இவ என்னைக்கு தாம் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன். மறுபடியும் இவ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பா, நான் நம்பிட்டே இருக்கணுமா? அதுவும் இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா இனி இந்த ரோகிணி இருக்கவே கூடாது. ஏன் மனோஜ், உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்லை இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் நீ உண்மையை மறைச்சிட்டு இருந்தியான்னு விஜயா கேட்கும்போது, என்னம்மா நீங்கள், நான் உங்கள் பேச்சை மட்டும்தானம்மா கேட்டுட்ருக்கேன். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஆனால் இந்த கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தப்போ கூட யாரோன்ற மாதிரி தானம்மா ரோகிணி இருந்தா, பெருசாக தன்னுடைய பையனை கவனிக்கவே இல்லையே, சந்தேகமே வராத மாதிரி இல்லாமா நடித்து ஏமாத்திட்டா. நானும் இவளை நம்பிட்டு இருந்தேம்மா. எனக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். நானே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க மாட்டேனா? இந்த விஷயத்தில் எப்படிமா ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும்? நானே ரோகிணியை நம்பி ஏமாந்து போயிருக்கேம்மா அப்படின்னு மனோஜ் வந்து விஜயா முன்னாடி அழ ஆரம்பிக்க, பாத்தியாடி, என் பையன் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உன்னால் ஏமாந்து போனது தாங்க முடியாமல் மனோஜ் அழுகிறான். என்னடி பதில் பேச போகிற? உன் அம்மாவையும் உன் பையனையும் வீடு எடுத்து தங்க வச்சிருக்க, அதுலேயும் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வீட்டு பக்கம் வந்து உண்மையை சொல்லிடாதன்னு உங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசியிருக்கடி ரோகிணி. நீ ரொம்ப பெரிய ஆள் தான். ஏன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த உண்மை தெரியாமையே நல்லா நடித்து ஏமாத்தின பற்றியா? நீ எல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி நாங்கள் ஏமாந்தது பத்தாதுன்னு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி உனக்கு ஒரு பையன் இருக்கான்றதை கூட மறைச்சி ஏமாத்திட்டல. உங்கள் அம்மா உன் பையன் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. எத்தனையோ முறை உன் அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயத்த உன் பையன் கூட சொல்லாமல் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கான். உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற குடும்பம் இருக்கும்போது நீ ஏண்டி இங்கேருந்து எங்களை அவமானப்படுத்தணும், இங்கேருந்து ஏண்டி எங்களை ஏமாற்றணும்? அதான் ஆதாரம் இருக்கே, நீ எப்படிப்பட்டவனு தெரியறதுக்கு. உன் லட்சணம் தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சும்மா விடுவோமா? இங்கேருந்து இப்போவே கிளம்பி போயிரு. அதான் நீ தங்குறதுக்கு உங்கள் அம்மாக்குன்னு பார்த்து வச்ச வீடு இருக்குல்ல, அங்கே போய் தங்கிக்க. மனோஜுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு மறுபடியும் ஏமாத்த ஏதாவது பொய் சொன்னேன், அவ்வளவுதான். சும்மா விடமாட்டேன் உன்னை. இப்போவே போலீஸை வர வைப்பேன். இந்த ஆதாரத்தை காமிச்சு இத்தனை நாள் என் மருமகளாக இருந்ததை கூட மறந்துட்டு உன்னை அப்படியே மாட்டி விட்டுருவேன் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. உண்மையாகவே முத்து சொல்கிறது உண்மைதான். அவங்க என் அம்மா தான். முத்துவும் மீனாவும் இப்படி என்னை மாட்டி விடுவாங்கன்னு நான் நினைக்கல. முத்து, நீங்கள் வேணும்னே இப்படிலாம் செஞ்சிட்டீங்களேன்னு சொல்ல, பார்லலம்மா அமைதியாக இருங்க. நான் அவங்கள மாட்டி விட்டேன், நீங்களா மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் செஞ்ச தப்பு, நீங்கள் சொன்ன பொய், அதான் இந்த நிலமையில வந்து நிற்கிறீங்க. சும்மா மாட்டி விட்டுட்டேன்னு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன தப்பே செய்யலையா? பார் செல்வம், செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கூட மீனா மேலேயும் என் மேலேயும் இருக்க கோபத்தில் நாங்கள் என்னவோ இவங்க செய்யாத தப்பை சொன்னது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ், இதுக்கு மேலேயும் இந்த பார்லலம்மாவை நம்புனேன்னு வையேன், உன்னையும் ரொம்பவே ஏமாத்திடுவாங்க. நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்ல, நான் இந்த ரோகிணி வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன் முத்து. இனியும் யார்கிட்டையும் நான் ஏமாற விரும்பலை அப்படின்னு சொல்ல ரோகிணி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணாமலை மட்டும் பேசாமல் கோவமாக உட்காந்துட்டு இருந்ததுனால, அங்கிள் நீங்கள் என்னை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ்காக தான் இப்படியெல்லாம் செஞ்ச அங்கிள் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜோ, எனக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ என்னை அவமானப்படுத்தின வரைக்கும் போதும். என் கூட வாழணும்னா நீ உண்மையை சொல்லியிருக்கணும். பொய் சொல்லி ஏமாற்றிட்டு மனோஜ்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன்னு நீ மறுபடியும் பொய் சொல்லுவ. உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விடணும்னு நீ நினைக்கிறியா?
என் பாட்டியே வந்தாலும் என் அப்பாவே இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், நீ மன்னிச்சு ரோகிணியை ஏற்றுக்கன்னு சொன்னாலும் நான் உன் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவை ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் தன்னுடைய முடிவை சொன்னதால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணி முத்து, மீனா, செல்வம்னு எல்லார் முன்னாடியும் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.